ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கான ஓவரால் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெக்னிக்கல்ஸ் பார்த்துட்டு அண்ட் என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற என்னுடைய அனலைசிங் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அண்ட் இன்னைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன அனலைசிங்லாம் கொடுத்துருந்தோம், அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு மறுநாள் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட அனலைசிங் செட் ஆஃப் ஒரு அனலைசிங் நான் கொடுத்துருந்தேன். அதில் உங்களுக்கு 3 ரேஞ்ச் ஒரு டைம் சொல்லி அந்த டைமினுடைய ஹையை வந்து மார்க்கெட் பிரீச் பண்ணலையும் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணலையும் உங்களுக்கு இந்த என்ட்ரிஸ் கிடைக்கும் அப்படின்றத போல அனலைசிங் கொடுத்துருந்தேன். அண்ட் என்னுடைய பிரைமரி டைரக்ஷனாக ஓப்பனிங் ரேஞ்சில் ஒரு புல்லிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு பியரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத போல சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் பியரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ஸ்ட்ராங் பியரிஸ் வரல. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் கன்சால்டேட்டில் தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ அரௌண்ட் அது இந்த 1025க்கு எந்த ஹை ரீச் பண்ணிச்சோ அந்த ஹையில் தான் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம ட்ரேட் எடுக்கல. அண்ட் ஓப்பனிங்கில் நம்ம ஒரு புல்லிஸ் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்ட்ரி எடுத்திருந்தாங்க டிஸ்கார்டில். ஸோ அந்த போத் என்ட்ரிஸையுமே நான் இன்ஸ்டாவில் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன், ஹைலைட்ஸாகவும் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் மேடி ட்ரேட்ஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது போல் என்ட்ரிஸ் எடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ரேஞ்சு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 930 ஹை அண்ட் 1050 ஹை கொடுத்துருந்தேன். ஸோ இது ரெண்டும் பிரேக் பண்ணையில் ஒரு நல்ல குட் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ட்ரிஸ் எடுங்க அப்படின்றது போல் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு என்ட்ரியை தான் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஷோவும் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை சும்மா வெறுமனே நமக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணணும் என்ட்ரி எடுக்கிறது அது வந்து நார்மல் ஒரு ஒரு பிளைண்டான ப்ரைஸ் ஆக்ஷனாக போயிடும். பட் நம்ம அப்படி எடுக்க மாட்டோம். ஸோ வி ஹாவ் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வித் வால்யூம், வித் கேண்டில்ஸ் அண்ட் வித் சம் வால்யூம் பேஸ்டு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு டீச்சும் பண்ணுவோம். அண்ட் ப்ராஃபிட்டபிள் என்ட்ரி செட்டப் 3 என்ட்ரி செட்டப்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் செல்லிங் பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஸோ ஈஸி பிரேக் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 26,050லையும் அண்ட் 25,950லையும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ 26,050 ஃபஸ்ட்டு 10:30க்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கும். பட் எவ்ரி பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஃபாலோ அப் கேண்டில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபாலோ அப் கேண்டில் கிடையாது. இப்போ ஃபாலோ அப் கேண்டில் வரல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கொடுத்துருந்த ஜோன் 1050 ஜோனு. ஸோ ஃபாலோ அப் கேண்டில் அடுத்தடுத்து வந்தது. நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துருக்கலாம். பட் ஆஃப்டர் 12 வந்து பிஎம் செஷன் நான் செப்பரேட் அக்கௌண்ட் செப்பரேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி பிஎம் செஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ். ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் இன்னைக்கான ஒரு டே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான அனலைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு நைட்டு வந்து ஃபெடரல் வந்து மானிட்டரி பாலிசி நியூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் அதுவே உங்களுக்கு நியூஸில் வந்துடும், ட்விட்டரில் எல்லா பிளேசஸ்லையுமே வந்துடும். ஏன்னா எல்லாமே அந்த ரேட் கட்டுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துட்டு ப்ளஸ் நாளைக்கு மார்க்கெட்டுடைய டேட்டாவை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் த டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கலை நாளைக்கு ஃபெடரல் ரிசல்ட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் 2 கோரிலேஷன்ஸுமே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபியூச்சர் டேட்டா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டேட்டால மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கர் டேட்டா அண்ட் ஸ்ட்ராங்கர் வால்யூம் பார்த்தீங்கன்னா அப் சைடு தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங்கில் ஹை வால்யூம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப்பில் ஹை வால்யூம் இருக்கும். ஸோ போத் ரெண்டுமே அப் டைரக்ஷன்ஸ் தான். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்ட்ராங்லி லாங் பில்டப்பில் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 15 மினிட் கூட ஓகேங்களா, லாஸ்ட் 15 மினிட் கூட ஸ்ட்ராங்லி அப் சைடு தான் ஷோ ஆயிருக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்டில். ஏன்னா எண்ட் ஆஃப் டைமில் கூட அந்த ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்து போயிருக்கும். ஃபியூச்சரில் நல்லாவே புல்லிஷில் போயிருக்கும். அண்ட் ஃபியூச்சரோட க்ளோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய புல்லிஸில் விக்கே இல்லாமல். ஸோ அந்த அளவுக்கு பையருடைய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் டோட்டலி அப்சைடு தான் இருக்குது. பட் அப்படியே நீங்கள் ஆப்ஷன்ஸ் டேட்டாவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் வியூ வந்து கிடைக்கும். நம்ம புல்லிஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஓகேங்களா, லாஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட நியர் 1.5 crore கிட்ட வந்து டேட்டா வந்து டவுன் சைடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அட் த டைம் லாஸ்ட் 15 மினிட்ல லாட்ஸ் ஆஃப் அன்வைண்டிங் வந்து நம்மளுக்கு ஹேப்பன் ஆயிருந்துச்சு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா பேலன்ஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அட் த சேம் டைம் அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து அன்வைண்டிங்ஸ் நிறைய ஹேப்பன் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து நியர் 1.9 crore இருந்து 76 லேக்குக்கு வந்து ட்ராவல் ஆயிருந்தது. அதாவது 1.2 crore கிட்ட அந்த இடத்துல நமக்கு பொசிஷன் கவர் ஆயிருக்கு. அண்ட் புட் சைடு பார்த்தீங்கன்னா 5.5ல இருந்து 3 crore வந்திருக்கு. லைக் காலில் வந்து 1.2 crore அண்ட் புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 crore கிட்ட டிஃப் ஆயிருக்கு. இதில் அதிகமான டிஃப் பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான டேட்டா தான் அதிகமாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இன்ட்ராடேல அண்ட் கம்மியாக மாடரேட்டாக
டேட்டா குறைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் டேட்டா. அண்ட் அட் த சேம் டைம் வீக்லி ஓவரால் டேட்டா வந்து நமக்கு பேலன்சிங்கா மாறியிருக்கு. அண்ட் 2 ஹவர் டேட்டா டவுன்ல இருக்கு. இந்த டேட்டாவ கோரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சருக்கும், ஆப்ஷன்ஸுக்கும் அப்படியே டைவர்ஜென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 2யுமே நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. ஒண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்ல இருக்கு. இன்னொன்னு பேலன்சிங் டேட்டா இருக்கு. ஸ்ட்ராங்லி டவுன் டேட்டால இருக்கு. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் 15 மினிட் டேட்டா வந்து ஸ்லைட்லி அப்சைட் இருக்கு. அரவுண்ட் ஒரு 4 தான் பட் அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா டேட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாரி கோரிலேஷன்ஸ்ல ஃபர்தர் டேட்டாஸ வச்சு நம்ம மேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாரி ஒரு மெயினான மானிட்டரி பாலிசி நியூஸ் அது ஃபெட்டுக்கா இருக்கட்டும், இல்ல ஆர்பிஐயா இருக்கட்டும் 2ஓட மானிட்டரி பாலிசி நியூஸுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாரி ஒரு நியூஸ் டே இருக்குனாலே மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ கண்டிப்பா செக் பண்ண முடியும். அண்ட் ஓஐ இன்டர்பிரேஷன் செக் பண்றீங்கன்னா, டோட்டலாவே புல்லிஷ் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாங் பில்டப்பும் ஸ்ட்ராங்கரா வந்து நமக்கு புல்லிஷ் சைடு தான் ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் புட் சைடு ஷார்ட் பண்ண செல்லர்ஸுமே ஸ்ட்ராங்கரா தான் செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது 2மே வந்து மார்க்கெட்ட வந்து அப் சைட் டிராவல் பண்ணத ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பெரிய அளவுல ஓஐ மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அத்தி மணிலா நடந்திருக்கு. அதுவுமே அப் சைடு டேட்டாவுக்கு தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? மேபி இந்த லாஸ்ட் ஒரு ஒரு 25 அண்ட் 35 டூ 40 மினிட்ஸ் கிட்ட நடந்த அந்த புல்லிஷ்னால இருக்கலாம். அத வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கரான ஃபைனலைஸ் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி மூவ இப்படி வச்சு நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாம் பார்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவு மிக்ஸ்ட் அப்பான டேட்டாவா தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஸ்ட்ராங்கரா ஒரு பிலீவ் பண்ணக்கூடிய டேட்டாவா வந்து இருந்திருக்காது. ஸோ அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட்ல குளோபல் கியூஸ் அண்ட் எஃப்ஐஏ வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்னிங் குளோபல் கியூ ரீட் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டவ் ஜோன்ஸ் வந்து சைட்வேஸ் புல்லிஷ்ல வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ டவ் மார்க்கெட்ட நீங்க மார்னிங் எடுத்து ஏசியன் செஷன் பார்த்திருந்தீங்கன்னா, ஸ்லைட்லி புல்லிஷ்ல ரேஞ்சில இருந்திருக்கும். அண்ட் ஃபர்தரா ஹாங்ஸாங், நிக்கே இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்பவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா, ஒரு புல்லிஷ் என்ட்ரி போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்ப, நியர் பை ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸா 26,000 இருந்துச்சு. பிரேக் அவுட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் கரண்ட் டே ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணோம். கரண்ட் டே ரேஞ்ச் பிரேக் பண்ணதும் வி கோ டூ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதே மாரி தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான என்ட்ரீஸ் மேட்ச் பண்ணணும்னா, இந்த மாரி நீங்க மேட்ச் பண்ணா தான் பெட்டரா இருக்கும். இப்ப கொடுத்த ஆப்ஷன்ஸ் டேட்டாவ நாளைக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் டேட்டா எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் டேட்டா என்ன மாரி புல்லிஷ்ல இருந்தாலும் சரி, பேரிஷ்ல இருந்தாலும் சரி, நாளைக்கு மார்க்கெட்ட மெயினா கண்ட்ரோல் பண்ண போறது, அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச கண்ட்ரோல் பண்ண போறது. டில் 11 டூ 12 வர அந்த மானிட்டரி பாலிசிக்கான நியூஸஸ் தான் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது நாளைக்கு. ரேட் கட்ஸ் பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. பட் அத இன்னைக்கும் அவர் வந்து ரிவீல் பண்ணல அப்படின்னா, மேபி நமக்கு நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் டவுன்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலி நியர் பை ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கரான ரெசிஸ்டன்ஸ் 2600லயும், ஸ்ட்ராங்கரான சப்போர்ட் 26,000ல இருக்கு. இது 2த்தினுடைய பிரேக் அவுட்ல வந்து நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல டைரக்ஷன்ஸ் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் அத ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் டேட்டா எதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் நாளைக்கு அந்த நியூஸ் வீக்கரா இருக்கு. டேட்டா இப்படியே பேலன்சிங்லே டிராவல் ஆகுதுன்னா, நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல நாளைக்கு மானிட்டரி பாலிசி ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இப்பவே புல்லிஷ் ஆரம்பிச்சுட்டான். இப்பவே நல்ல புல்லிஷ் ஆரம்பிச்சுட்டான் நியூயார்க்கோட ப்ரீ மார்க்கெட் செஷன்லே. ஸோ நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நமக்கு என்னன்றது ரிவீல் ஆயிரும். அண்ட் நியூயார்க் மார்க்கெட் முடியுதுன்னா, நம்மளுக்கு ஃபுல்லாவே இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிரும். இன்கேஸ் மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான பூம் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஹியூஜ் கேப் அப்ல கூட போலாம். இந்த 2600 அண்ட் 26,000 தாண்டி பிரேக் ஆகுது அப்படின்னா, நியூ கரண்ட் டே டேட்டா பாருங்க. கரண்ட் டே ரேஞ்ச் பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணுங்க. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ட்ரீஸ் போங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நோ ரேட் கட் அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2600ல இருந்து ரெசிஸ்ட் ஆகியோ, இல்ல 26,000 பிரேக் பண்ணியோ, நமக்கு வந்து பெரிய ஃபால் வந்து ஹேப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ரேட் கட் இல்லாட்டி, ஸோ அதுவே ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் கூட பியரிஷ் போலாம். பட் இப்போ எப்படி இன்னைக்கான ரேஞ்ச நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. அந்த 930 ஹை அண்ட் 1050 ஹை அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹைஸ் அண்ட் லோ வித் சென்சிபிள் அப்படின்னு. ஸோ இத நான் செப்பரேட் வீடியோவாவும் நான் அப்லோட் பண்றேன். ஸோ இதே மெத்தட நீங்க நாளைக்கு மார்க்கெட்ல அப்ளிகபிள் பண்ணி, இந்த மாரி ஒரு மேனிபுலேட்டட் டேட்டால இருந்து எஸ்கேப் ஆயிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரும், ஆப்ஷன்ஸும் டைவர்ஜென்ஸ்ல இருக்கனாலே, நம்ம வந்து கரண்ட் டேட்டா வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். பாஸ்ட் டேட்டாவ வச்சு நம்ம எதுவும் குழப்பிக்காம இருக்கிறது தான் நமக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்க்கான ரிவ்யூ அண்ட் நாளை கழிச்சு மார்க்கெட்க்கான அனலைசிங்ல மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ. பை.